ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான சேமியா கிச்சடி. இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் சேமியா எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 1/4 கப் போல் தேங்காய், 1 ஸ்பூன் போல் பொடியாக நறுக்கின இஞ்சி தேவைப்படும். கொஞ்சமாக பட்டாணி, ஒரு 1/2 கப் போல் பட்டாணின்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளி. இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. காரம் கம்மியாக போதுன்னா 3 கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, 1/2 ஸ்பூன் போல் உளுந்து, 1 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சளும் தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா சேமியாவை வறுத்துருங்க. சேமியா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வருங்க. அப்போ தான் அது நல்ல ஃப்ளேவர்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். 2 கப் சேமியாவுக்கு 3 கப் தான் தண்ணி அளவு நமக்கு. இப்போது இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்கும்போது நல்லா பொரிஞ்சு ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போது இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துருங்க. நான் 5 சேர்த்துருக்குறேன். இதுதான் காரத்துக்கு. நீங்கள் வேணும்னா 3 கூட சேர்த்துக்கலாம், காரம் கம்மியாக வேணும்னா. மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி இதெல்லாம் ரொம்ப மசிஞ்சு வசங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும், ஒரு 1 நிமிஷம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த பட்டாணி, இது கூடவே எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதில் பீன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கார்ன் எது இருந்தாலும் போடலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது ஒரு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி, நான் சொன்ன மாதிரி 2 கப் சேமியாவுக்கு 3 கப் தண்ணி தான் அளவு. கரெக்டாக உதிராக சூப்பராக வரும். இப்போ 3 கப் தண்ணி போட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே, காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் 1/4 கப் போடுறதுனால நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். அதை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு சேமியாவையும் போட்டுட்டு, வறுத்த சேமியா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். 2 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவுறேன். இதுக்கு கூட நீங்கள் உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும்னா ஒரு ஸ்பூன் நெய்யும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சூப்பரான யம்மியான நம்ம வெஜிடபிள் சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.